வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வருக வருக. வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பழனிவேலுக்கு வணக்கம் ஐயா. பத்மாவுக்கு வணக்கம். மூட்டுவலி ஐயா கீதாவுக்கு வணக்கம். பழனிவேலுக்கு வணக்கம். மூட்டு வேலை கீதாலே பேர் வச்சிட்டீங்களா? எனக்கு அது குறைஞ்சிட்டு வருது இல்லையா? குறைஞ்சிட்டு வர கீதான்னு சொல்லுங்க இனிமே. இனி மாத்திக்கிற பேரையே மாத்தி விட்டுல. பேரைய வந்து மாத்திருக்க. மூட்டு வலி கீதானே பேர் வச்சுட்டீங்க. எல்லாரும் திரும்பி போறாங்க என்ன பார்த்துட்டு. மூட்டு வலி கீதா. ஏன்னா அந்த அந்த அளவுக்கு நாம் இயற்கை தவறாக புரிஞ்சிருக்கிறோம். அந்த அளவுக்கு இயற்கை தவறாக புரிஞ்சிருக்கிறோம். அதனால நான் மட்டும் எனக்கு என்ன தெரியும்? எனக்கும் ஒண்ணும் தெரியாது. வெங்கடேசனுக்கு தெரியும். யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. ஒண்ணும் தெரியாது. ஆனா சித்தர்களுக்கு எப்படி கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க? அத வந்து ஜெர்மனியில் இருக்கிற தத்துவத்தையும் தமிழ்ல இருக்கிற இலக்கியத்தையும் சேர்க்கறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. எப்படி கண்டுபிடிக்கிறது? அதையே கண்டுபிடிச்சு இப்ப காலையில கண்டுபிடிச்சு சொல்றாரு. கண்டுபிடிச்சு எழுதிட்டாரு. சரியா? ஆனால் இது பரிணாமத்துலதான் முன்னேறுதுங்கிறத விஷயமே. நீங்க சாதாரண வாழ்க்கை வாழ்றவங்க புரோட்டீன் வரவே வராது. இப்ப சாதாரண உணவு சாப்பிட்றாங்க இல்லையா, இதை சாப்பிட்றாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த புரோட்டீன் அப்படிங்கிற சத்தே உருவாகாது. ஏன்னா புரோட்டீன் சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது. பத்மா சொல்லலாம், நீங்க பத்மா சொல்லலாம், அப்புறம் பரமேஸ்வரி சொல்லலாம், அப்புறம் பழனிவேல் சொல்லலாம். அதாவது புரோட்டீன் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. கொண்டக்கடலைன்னு வச்சுக்கலாம். கொண்டக்கடலை அல்லது வேர்க்கடலை வச்சுக்கலாம். சரியா? வேர்க்கடலைன்னு வச்சுக்கலாம். சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது. சத்தம் வருது, குறைங்க. கீதாமா குறைங்க. கரகரன்னு சத்தம் வருது. லைன்ல வந்துட்டே இருக்கேன். இருங்க ஐயா, உட்காந்துடுறேன் ஐயா. லைன்ல வந்துட்டே இருக்கிறேன். உங்க படத்தை ஒரு நிமிஷம் எல்லாரும் காணொலி போட்டு விடுங்க. எல்லாரும் காணொலி போட்டு விடுங்க. எல்லாரும் வீடியோ போட்டு ஒரு நிமிஷம் எல்லாம் போடுங்க. போடுங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் வீடியோ 2 நிமிஷம். வாங்க அங்க மூஞ்சி பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பசங்க ஆன் பண்ணுங்க. பொரியா எங்க இருட்டுல இருக்குல்ல தெரியுது. பரமேஸ்வரி ஐயா மாடியில இருக்கேன் ஐயா. பரவாயில்லையே. சரிம்மா, மாடியில இருக்கிறீங்களேங்க. பத்மா வந்துட்டாங்க. சொல்லுங்க ஐயா. கொஞ்சம் பின்னாடி வைங்க. உங்களுக்கு இப்ப தெரிதா பாருங்க ஐயா. நேரா வைங்க. இப்ப பாருங்க. கொஞ்சம் ஸ்டூல கொஞ்சம் நாற்காலி கொஞ்சம் பின்னாடி இழுத்துட்டு போங்க. சொல்லுங்க. இப்ப பாருங்க. இப்ப தெரியுதுன்னா அடுத்துதான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் இறக்குங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி. சரி, ரைட். இது சரி. வணக்கம் ஐயா. வணக்கம். இது சரி, போதும். அப்படியே விட்டுருங்க. அப்படியே கடைசி வரைக்கும் இருங்க. சரிங்க. ஏன்னா உங்களுக்கு பதிவு அது ஒண்ணும் இல்லை. இப்ப வழியில குறைஞ்சிருக்கான். எது கூடி இருக்கு சொல்லுங்க. எது கூடி இருக்குது? எதுவுமே கூடாது. அப்படியே எதுவுமே கூடாது. அத குறைஞ்சதுன்னா குறைஞ்சிட்டு தான் போகும். பரவாயில்லையா. காலையில இருந்ததுக்குன்னா இப்ப பரவாயில்லையா. அப்ப வலி குறைஞ்சிட்டு வருது. வலி வருது. கையெல்லாம் மேல, இந்த காலை அப்படியே ஆட்டிக்க. காலை அப்படியே மேல தூக்கி பாருங்க. அப்படி காலை தூக்க முடியுமா? இங்க அசைக்கிறீங்க, தெரியுது. போடுறேன் ஐயா. அதெல்லாம் முடியுது. 2 காலையும் தூக்கி போடுறேன். அது இருக்கறதுனால இன்னும் கொஞ்சம் நிமிர்ந்து நடக்க முடியல. வேற ஒண்ணும் இல்ல. அதாவது இந்த 4 நாளைக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப பரவாயில்ல. சரியா? ஆமாய்யா. சளியெல்லாம் கூட பரவாயில்லையா. நைட்ல இடையில வந்து தொண்டை வறண்டு போகும். அதெல்லாம் இல்ல. இப்போ 2 நாளா படுத்துதான் தூங்கிடுறோம். காலையில எழுந்திரிக்கிறேன். படுத்துதும் தூங்குறீங்க. அதுதான். அப்ப என்னன்னா படுத்து தூங்குறப்ப சுவாசம் அதிகமாக அந்த உள்ள இருக்கிற நாளமில்லா சுரப்பிகளை ஒழுங்கா வேலை செய்து
உங்களோட ரத்தமும் பெருங்குடல் சுத்தமாகுது. உங்களுக்கு எல்லா விஷம் போக 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 எல்லாம் சரியாயிடும். அதெல்லாம் நிறைய 100 இன்னைக்கு நீர் மட்டும் சாப்பிட சொன்னீங்க இல்லையா? ஆமா. நீர் மட்டும் சாப்பிட்டு ஈவினிங் வந்து இப்போ நூக்கல் கூட்டு பண்ணியிருந்தேன். நூக்கல் கூட்டு 2 பிரெட் ஸ்லைஸ் வச்சு அது மேல லெமன் புழிஞ்சு சாப்பிட்டேன் ஐயா. அருமை அருமை அருமை. ரைட். நூக்கல் கூட்டு. அருமை. எப்ப சேர்த்தா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா போட்டீங்கன்னா வெடிக்கு நல்லா போயிடும். சரிங்க ஐயா, சொல்றேன். அது தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் நெய் ஏதோ ஒன்று போட்டு வலுவல் பிறந்து நல்லா சுத்தமாகும். படக்குன்னு போயிடணும். நல்லா அந்த காய் நல்லா கொல கொலன்னு நல்லா நசையா வெந்துட்டு இருந்ததுன்னா அது நமக்கு வந்து சீக்கிரம் நல்லாயிரும். நல்லா நல்லா செஞ்சிருக்கீங்க. பார்த்தேன் படமெல்லாம் பார்த்தேன். எல்லாரும் படம் அனுப்புறீங்க, அதெல்லாம் பார்த்துடுறேன். அதெல்லாம் அப்படித்தான் சாப்பிடணும். ஏன்னா நம்ம இறப்பிக்கு வேலை கொடுக்கக்கூடாது. கணையம், கல்லீரல், நுரையீரல் எதுக்கும் வேலை கொடுக்கக்கூடாது. அப்படியே பாடணும். அப்படியே தொடர்ந்து வெளியே வந்துடணும். அப்படியே வலிச்சு தினம், அதாவது எப்படின்னா இது தினமும் நீர்பயிற்சி செய்கின்ற பொழுது அப்போ பழைய மருந்தெல்லாம் வந்து இந்த உணவு பாதையில வந்து 10 மீட்டர்ல வந்து படியுது. 30 அடி 33 அடியில் வந்து படியுது இல்லையா? அந்த விஷம் எடுக்கலன்னா அதை நம்மளை கொண்டு போடும். அதைதான் டாக்டர் அர்னால்ட் சொல்லுவார். இங்க பாருங்க, அர்னால்ட் எங்க சொல்றாருன்னா, அர்னால்ட் அந்த விஷத்தை எடுக்காமல் போனா அந்த விஷம் வளர்ந்து நம்மளை கொன்று விடும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆமா ஐயா, இப்போ மாங்காய் சாப்பிட்டா கழிவுகளை சுத்தப்படுத்துது, குடலை சுத்தப்படுத்தி கழிவுகளை வெளியே தள்ளுதுன்னு சொன்னீங்க. நெல்லிச்சாறு என்ன பண்ணுது? நெல்லிச்சாறு அது அதேதான் பண்ணும். அதுவும் அதேதான் பண்ணும். ஆமா, அதுதான் பண்ணும். எல்லாம் சிறந்த தலை சிறந்த அகத்தூய்மை பண்றதுல தலை சிறந்த இது வந்து நெல்லிக்காய் சாறு, மாங்காய் சாறு, பச்சை மாங்காய் சாறு. நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா பச்சை மாங்காய் சாறு கூட சாப்பிடலாம். பச்சை மாங்காய் அரைச்சு தண்ணியில ஊத்திக்கலாம். ஒரு 1/4 கிலோ பச்சை மாங்காய், 1/4 கிலோ நெகுன்னு அரைச்சிடணும். தோலை சேவக்கூடாது. முதல்ல நல்லா கழுவிட்டு தோலை சேவக்கூடாது. சதையை மட்டும் எடுத்து அறுத்துடணும். அறுத்து கொட்டையை எடுத்துட்டு அப்படியே நெகு ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சி 2 ஏலக்காய் போட்டு நெகுன்னு அரைச்சிடணும். ஆமா, நெகு போது அந்த பரபரன்னு தொட்டு பார்த்தா எதுவே இருக்கக்கூடாது. அப்படி நெகுன்னு அரைச்சிடணும். அரைச்சிட்டு 1.25 லிட்டர் பாட்டில் அது கலக்கிக்க வேண்டியதுதான். பச்சை தண்ணியா? பச்சை தண்ணியில கலக்கி குடிக்கணுங்களா? கலக்கி குடிச்சா அது நல்லா இருக்கும். வெளிக்கு நல்லா போயிடும். ஒண்ணுக்கு போயிடும். சளிகிரி எல்லாம் அடிச்சுட்டு வரைக்கும் போயிடும். காலையில இருந்து நான் காலையில 6 மணிக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணல. காலையில எந்திரிக்கிறப்ப அதுல இருந்து சாயங்காலம் வரைக்கும் கொண்டு மாங்காய் தண்ணிலே கொண்டு போயிடும். புரியுதா? வேணும் லேசா 2 உப்புக்கள் போட்டுங்க. 2 உப்புக்கள் போட்டு கொண்டு பண்ணாது. சரிங்க ஐயா. நாளைக்கு எனக்கு நீர் மட்டும் சொன்னீங்க, மாலையில மட்டும் தோசை வெங்காய தக்காளி வச்சு சொன்னீங்க. அப்ப அப்படியே செய்யுங்க. உங்களுக்கு இதுவும் வச்சுக்கலாம், அதுவும் வச்சுக்கலாம். எது வேணாலும் வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி செஞ்சீங்கன்னா ரொம்ப 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 சிறப்பு. தண்ணி தான் உலகத்திலேயே சிறப்பு. அப்ப அது இன்னைக்கு பூரா தண்ணீரை போட்டுருக்கீங்களா? ஒண்ணும் ஆகலையே. பாருங்க எவ்வளவு துணிச்சலா இருக்கிறீங்க பாருங்க. எங்க போச்சு ஐயோ சாப்பிடல, மயக்கம் வந்துடும், சாப்பிடல, செத்து போயிரும். எல்லாம் பொய் அல்லவா? எதுவுமே இல்ல, மயக்கெல்லாம் வரல. எதுக்கு வருது? அதான் நுரையில் வேலை செய்யுது. அப்புறம் என்ன? கபம் போயிட்டு இருக்குது. கபம் தானே சாப்பிடிக்கிறான். அப்ப கபம் கட்டி தானே சாகுறான். பாருங்க எல்லாரும் கபம் கட்டி. அப்புறம் என்ன? மாங்காய் தின்னாம வயிறு வலி வரும். எந்த பிரச்சனையும் இல்ல இதுல. மாங்காய் பொது சாப்பிட மாட்டேன் நானு. வயிறு வலி எல்லாம் எதுவும் இல்ல. அதுதான் அறிவு. நாங்க அந்த அறிவை தெரிஞ்சுதான் உங்களுக்கு கொடுக்குறோம். அறிதல் அதான் இயற்கை அறிவு. சும்மா மாங்காய் தின்னு நீ கண்டது தின்னு தின்னீங்கன்னா அது பண்ணாது. இது அறிவை அறிந்து சாப்பிடுதல். அதெல்லாம் ஜெர்மனிக்காரனுக்கு அந்த அறிவை. ஜெர்மனிக்காரனுக்கு அந்த அறிவு வந்திருக்கு பாருங்க. டாக்டர் அர்னால்டுக்கு தான் அந்த அறிவு இருந்தது. அந்த அறிவை நம்ம இழந்துட்டோம். அந்த அறிவை வந்து 2000 ஆண்டா இழந்துட்டோம். நம்ம பெற்றதை காட்டிலும் இழந்தது யாராலும்? பெற்றதை காட்டிலும் இழந்தது கடைசியே நிக்கிறது நீர் மருத்துவம் ஒண்ணுதான். நல்ல வேலை திருவள்ளுவர் வந்து இந்த 261 941 942 வேற அர்த்தம் எழுதிருந்தா நாசமா போயிருக்கு. நானும் சேர்த்திருப்பேன் நேரம். எல்லாம் சுடுகாடுதான். ஏன்னா மரணத்தை அதுதான் இயற்கை யாருகிட்ட சொல்லணும். அவர் நல்ல வேலை திருவள்ளுவர் எழுதல அப்படின்னா எவனுமே எழுதியிருக்க மாட்டான். திருவள்ளுவர் தவிர எவனுக்கு அந்த தைரியம் கிடையாது. திருவள்ளுவர் தவிர
எந்த யோகிக்கு அந்த யோகிதை கிடையாது. எந்த திருவள்ளுவர் தவிர எந்த யோகிக்கு அந்த யோகிதை கிடையாது. சிவனா இருந்தாலும் அவனுக்கு அந்த யோகிதை கிடையாது. அது முருகனா இருந்தாலும் அவனுக்கு யோகிதை கிடையாது. மயனா இருந்தாலும் அவனுக்கு யோகிதை கிடையாது. புத்தரா இருந்தாலும் யோகிதை கிடையாது. எல்லாத்துக்கும் எவனுக்கு யோகிதை கிடையாது. திருவள்ளுவர் மட்டும்தான் அது தெரியும். அது மக்கள் மறந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காகவே அவர் 941 942 எழுதிட்டு போயிருக்காரு. அதனாலதான் இந்த மருத்துவம் இது வந்து எந்த காலத்துல ஏஐல கேட்கவே கேட்காதீங்க. உணவில்லாமல் வாழலாமா, தண்ணி குடிச்சு வாழ்றதுல தயவு செய்து யாரும் போய் முட்டாள்தனம் இந்த மூடத்தட்ட கேட்காதீங்க. ஏஐங்கிறது ஒரு அடிப்படை அறிவே இல்லாத ஒரு காட்டு முண்டம், புரியுதா? அந்த முண்டத்திட்டு கேட்காதீங்க. ஏன்னா இது நமக்கான சொத்து. 20,000 ஆண்டு சொத்து. இது 20,000 ஆண்டு சொத்து வந்து எந்த கூகுள்லயும் கிடையாது, எந்த புண்ணாக்களையும் கிடையாது. அப்புறம் வந்து எதுல அந்த சைனால கிடையாது, வெப்சைட்ல கிடையாது, ஐரோப்பிய வெப்சைட்ல கிடையாது, கூகுள் வெப்சைட்ல எதுலையுமே கிடையாது. நாம யூடியூப்ல போடுறதுதான் அது வந்துட்டு இருக்கு. அந்த யூடியூப்ல போடுறத பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம், தவிர மற்றபடிக்கு சந்தேகமே யூடியூப்ல கேட்காது. இது இந்த புத்தகத்தை இது வந்து 7ஆம் அறிவு. 7ஆம் அறிவு என்னன்னு ஏஐக்கு தெரியாது. அது ஒரு மானம் கெட்டது. நாம வந்து அது ஒரு எப்படி வேணா ஒரு ஸ்டெனோ மாதிரி, அதாவது நம்ம ரைட்டர் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம சொல்ற வேலையை செய்யணும், வாயை மூட்டி செய்யணும், தொகுத்து கொடுக்கணும். அதுதான் அந்த வேலை. அதனால கேட்காதீங்க, சரியா? மற்றபடிக்கு வேற அறிவியல் சந்தேகம் கேட்டா கூட எவனாச்சும் எழுதி வச்சிருப்பான், அதை எடுத்து கொடுக்கும்போது தவிர அதெல்லாம் சொல்லாது. அதுக்கு அந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க என்னமோ பெரிய கம்ப்யூட்டர் கிடைக்குது. கம்ப்யூட்டர் சூப்பர் இடியட்னு அர்த்தம். கம்ப்யூட்டர் மீன்ஸ் சூப்பர் இடியட். 1ஆம் நம்பர் கோமாடி. அதுக்கெல்லாம் சிந்திக்க வந்து ஒரு குடலாங்க. அது என்ன சொல்ற வேலை கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் இந்த எப்படி கண்ணுல குதிரைக்கு வந்து சேணம் பூட்டிட்டா அது இந்த பக்கம் திரும்பாது, அந்த பக்கம் திரும்பாது, நேரட்ட கூட்டிட்டு போயிட்டே இருக்கு. அந்த மாதிரிதான். சரியா? அப்போ ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாக உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. ஆமா, அதாவது என்ன சொல்றாருன்னா, ஹியூமன் பாடி டஸ் நாட் எக்ஸ்பெல். இந்த மாதிரி சுத்தப்படுத்துறப்போ காலை முதல் மாலை வரை பட்டினியால் மனிதன் சாவதில்லை. ரெண்டாவது, பட்டினி இருக்கும் பொழுது உள்ள இருக்கிற எந்த ஆர்கானும் சாகாது. வயிற்றுக்கு நீர் பயிற்சி. நீங்க இங்க வந்து வெறும் பட்டினி கிடையாது, நீர்பயிற்சி பட்டினி. சாயங்காலம் வந்து சாப்பிட்றோம். அப்ப நீரை மருந்தாக அருந்துகின்ற பொழுது உள்ளே இருக்கிற எந்த உயிர் உறுப்பும் சாகாது, டேமேஜ் ஆகாது. ஏன்னா நாம அந்த ஜீரண நீரை அமைதிப்படுத்திட்டே வர்றோம். அமைதிப்படுத்த என்ன சொல்றாருன்னா அதாவது என்ன சொல்ற இந்த இடத்துல, இந்த இடத்துல 70ஆம் பக்கத்துல the human body does not expel burn up. இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாரு, in a body free for all waste and poison, if you simply supply the engine with necessary water which is used up, you ascend into a higher state of physical, mental and spiritual condition. அதாவது கழிவு பொருள்களும் விஷ பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேற்படி சுத்தமான மனித உடல் என்ற இயந்திரத்திற்கு அது அவ்வப்போது பயன்படுத்தப்படும். அவ்வப்போது 71ஆம் பக்கம் மேல அது அவ்வப்போது உபயோகப்படுத்தப்படும் தண்ணீரை மட்டும் கொடுத்து வந்தால் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆத்மா ரீதியாகவும் மேலான நிலைக்கு அடைவீர்கள். அப்படிங்கிறது அப்படி வெங்கடேசன் வந்து அறிவிக்கிறார். அதுதான் உண்மை. வெங்கடேசன் ஆராய்ச்சி எழுதுறாரு. ஆனா சில பேர் கேட்பாங்க, இந்த உணவு பாதை சுத்தமா இருக்கும் பொழுதுதான் அந்த காத்துல இருக்கிற நைட்ரஜனையும் விண்வெளியில் இருக்கிற சக்தியும் உறிஞ்சி வாழும். அப்ப எல்லாம் ஓப்பன் ஆயிரும். இந்த உடம்பு பூரா கண்ணு, கோடிக்கணக்கான கண்ணு, நுரையீரல்ல வந்து ஆக்சிஜன் போகுதுன்னு வச்சுக்கலாம் கூட. நம்மளுடைய மெலனோசைட்டு, மெலட்டோனின் இதெல்லாம் என்னன்னா நைட்ரஜனை உறிஞ்சிக்கிட்டே இருக்கு. நானோ புரோட்டீனா மாறிடும். அதாவது நைட்ரஜன் வந்து கண்ணுக்கு தெரியாத அணுவா இருக்குது. இந்த கண்ணுக்கு தெரியாத அணு என்னதுன்னா உள்ள கண்ணுக்கு தெரியாத புரோட்டீனா மாறிடும். அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத ஆக்சிஜன் வந்து நானோ எனர்ஜி. அது ஆக்சிஜன் நானோ எனர்ஜியா மாறும். கண்ணுக்கு தெரியாத நானோ எனர்ஜியா மாறிடும். அதே மாதிரி ஆர்கானுக்கு ஒரு வாய்வு இருக்கு. அந்த ஆர்கானும் அப்படித்தான் கண்ணுக்கு தெரியாத எனர்ஜியா மாறும். அதெல்லாம் போய் நுரையில் போய் பிரிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அதுக்கெல்லாம் அது தெரியும். ஆனா பரிணாம அறிவியல் அது சாத்தியம். உதாரணத்துக்கு ஒட்டகம் வந்து ஒட்டகம்தான் பல லட்சம் ஆண்டுகளாக முயற்சி பண்ணி ஒட்டகம் இங்கே மாறிச்சு. அதுதான் பரிணாம அறிவியல். இதை நிரூபிக்கவே முடியாது. ஆனா கண்ணுல பார்த்தா தெரியலாம். அதே மாதிரிதான்
நன்கு இது வந்து அறிவியல்ல ரேடியேஷன்ல காட்டு மெட்டட் காட்டுன்னு காட்டவே முடியாது. லூசு முண்டங்களை காட்டவே முடியாது. அதாவது இந்த அறிவு கட்ட முண்டங்கள் கேட்கறது பிரிட்டிஷ் முண்டங்களும், அப்புறம் இந்த ஏஐ முண்டங்களும், அப்புறம் ஒன்றும் தெரியாத இந்த காமாட்டி இந்த ஏதோ மருந்து கொடுக்குற முண்டங்களுக்கு ஒரு இளவும் தெரியாது. மருந்து கொடுக்குற முண்டங்களுக்கு நைட்ரஜன் புரோட்டீன் ஆகணும் ஒரு இளவும் தெரியாது. புரியுதா? நான் பல தடவை சொல்லிட்டேன், 25 வருஷம் வச்சிருக்கிறேன். இவனுக்கு நம்பினீங்கன்னா அதோ கதிதான். சாவுதான். சரி, ஏன்னா நாம வந்து 7ஆம் அறிவு பேசணும். என்னது 7ஆம் அறிவு? பரிணாம அறிவியலை பேசணும். பரிணாம அறிவியல் பேசணும்னுக்கு மனித குலத்துக்கு மட்டும்தான் அந்த தன்மை உண்டு. யார் ஜீரண நீரை நிறுத்தி பழகி அன்னப்பாதை சுத்தமா வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த காத்துல இருக்கிற நைட்ரஜன் புரதமாக மாறும். நாம வந்து அன்னப்பாதை சுத்தம் பண்றோம், வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறோம். ஏன்னா வயிற்றுக்கு தேவையற்றது, வயிறுங்கிறது தேவையற்றதுன்னு அறிவியல் சொல்லுகிறது. ஆனால் நாம் ஏற்கனவே இருக்கிறதை எடுக்க வேண்டும். ஏன்னா கூட்டி கழித்து பார்த்தால் எல்லாத்தையும் உடம்பு வெளியேற்றி விடுகிறது. எல்லாத்தையும் உள்ள எதுவும் வச்சுக்கிறது இல்ல. ஒன்னும் மலமா போயிருது. இப்ப திங்கிறதெல்லாம் மலமா போகுதே இல்லையா? ஏன் உள்ள வச்சுக்க மாட்டேங்குது? அமைஞ்சிருக்கு. அது அந்நிய பொருளாக நினைக்கிறது. புரிஞ்சுக்குங்க, அது அந்நிய பொருள். உடம்புக்கு தேவையில்லாத அந்நிய பொருள். என்னது அந்நிய பொருள்? தண்ணீரும் அதுக்கு அந்நிய பொருள் தான். கழுவருக்கு தான் பயன்படுத்துறான். தண்ணீர் என்பது அந்நிய பொருள், அது கழுவருக்கு பயன்படுத்துறான். அது கழுவிட்டு உடம்பு வெளியேற்றிடும். உடம்பு என்னாகும்? தண்ணி குடிக்கிறப்ப உடம்பு வெளியேற்றுதா இல்லையா? தண்ணி குடிக்கிறீங்க ஒரு 1/2 லிட்டர் குடிக்கிறீங்க, 1/4 லிட்டர் குடிக்கிறீங்க, ஒரு படி குடிக்கிறீங்க. குடிச்சுன்னா 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல 2 மணி நேரம் ஒண்ணுக்கு போதே இல்லையா? ஆமா 2 லிட்டர் குடிச்சா 2 லிட்டர் குடிச்சா 2 லிட்டர் குடிப்பீங்க. ஆனால் 2 கிலோன்னு வச்சுக்கலாம், 2 லிட்டர் வச்சுக்கலாம். அந்த எடையை பாத்தீங்கன்னா நிச்சயமா 10 கிராம் கூடி இருக்கும். அதுல 10 கிராம் வருது. அது இப்ப உதாரணத்துக்கு இப்படி சொல்றேன். 1 லிட்டர் தண்ணிங்கிறது கிட்டத்தட்ட 1 கிலோ. 1 லிட்டர் தண்ணிங்கிறது கிட்டத்தட்ட 1 கிலோ. 1 கிலோ குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எடை போட்டு பார்த்தா 1.50 இருக்கும். அதாவது 1 கிலோ 50 கிராம் இருக்கும். அந்த 50 கிராம்ங்கிறது உள்ளே தண்ணீர் வந்து 100 கிராம் இந்த 1 லிட்டர் வந்துடும், 1 கிலோ வந்துடும். மிச்சம் 50 கிராம்ங்கிறது உள்ளே இருக்கிற பழைய விஷத்தை கூட்டிட்டு வந்துடும். தண்ணீருடைய எடை போடுங்க, சிறுநீர் எடை போடுங்க. தண்ணீர் 100 மில்லி எடை போடுங்க, உங்க சிறுநீர் 100 மில்லி பிடிச்ச எடை போடுங்க. எது எடை அதிகமா இருக்கும்? சிறுநீர் தான் அதிகமா இருக்கு. ஏன்? என்ன காரணம் சொல்லுங்க? ஏன் சிறுநீர் எடை அதிகமா இருக்கு? காரணம் கழிவுகள் வெளியேறதுனால. வேற ஏதாவது சொல்லுங்களா? கழிவுகள் வேற ஏதாவது சொல்லுங்களா? சொல்லுங்க. பிசிக்ஸ் பத்மா சொல்லுங்க. பத்மா போயிட்டாங்க. அடுத்தது உப்பு படிவங்களா? உப்பு படிவங்கள். அப்புறம் வேற ஏதாவது படிச்சேன், பயோ கெமிஸ்ட்ரி படிச்சவங்க அரவாளி இருக்காரு, சொல்லுங்க. வேற என்ன? சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் சொல்லலாம். சோடியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, அப்புறம் என்ன? கால்சியம் இருக்குது, புரதம், புரோட்டீன் எல்லாம் வெளியே வருது. அதுல என்னது? எல்லாமே எல்லா அழுக்கும் காய்ச்சி வரும்போது உப்பு பொடி வந்து கொஞ்சம் வெயிட் கூடுவாங்க. தண்ணியும் சேர்ந்து வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூடும் அழுக்கு தானே. அதைத்தான் பயோ கெமிஸ்ட்ரி யூரின் டெஸ்ட்ல பாக்குறான். உண்மை. அதைத்தான் நான் சொல்றேன். இதெல்லாம் வரும். அது என்ன வரும்? கால்சியம் வரும், பொட்டாசியம் வரும், மேக்னீசியம் வரும். என்னென்ன சொல்றான் பாரு இல்லையா? என்னென்ன அது பொதுவாக பாத்தீங்கன்னா சோடியம் இருக்கு, சோடியம் பா, பொட்டாசியம் பா, மேக்னீசியம் பா, அயன் பா. இதெல்லாம் வெளியே என்னென்ன தாதுக்கள் இருக்குதோ அந்த தாது பூரா உடம்பு இருக்குது. அதெல்லாம் அதிகப்படியா இருக்கிறதெல்லாம் கூட்டிட்டு நியாயமா இருக்கிறத உள்ள வச்சுக்கும். அது வந்து எதுக்கு தெரியும்? எது அதிகமா இருக்கு அப்படின்னு அதுக்கும் தெரியும். அது உடம்பு என்ன அதிகமா இருக்கிறதெல்லாம் போட்டு வெளியே தள்ளி விட்டுரும். எதுல தள்ளி விட்டுரும்? தண்ணியின் மூலமாக வெளியே தள்ளி விட்டுரும். அதனாலதான் தண்ணீர் தான் உங்களுக்கு அமிர்தம். புரியுதா? ஏன்னா அதான் விஷயமே. அப்புறம் பசி ஓய்வாயிருது, வேலை இல்லை, உடம்பெல்லாம் சுத்தமாயிருது, எல்லாம் என்ன ஆயிரும்? எல்லா உறுப்புகளும் இளமையாக மாறிவிடும். எல்லா உறுப்புகளும் இளமையா மாறிடும். ஆமா, இளமையா மாறினதான் இங்க நடக்க முடியும். உள்ளுறுப்பு வெளி தோற்றம் நீங்க வந்து எப்படியா இருக்கலாம்? சுருங்கி இருக்கலாம். அது வந்து இளமை முதுமை கிடையாது. நோயினால் உடம்பு சுருங்கி போய் கிடக்கிறது. நோயினால் கெட்டு போய் அழுகி போய் அமிலத்தன்மையா மாறிடுது. அமிலத்தை அழுகி போன உடம்பாக மாறிடுச்சு. தின்னு 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 அழுகி போன உடம்பா மாறிடுது. புரியுதா? இப்ப என்ன சுத்தமான எப்படி உடம்பு இளமையா மாறுதுன்னு அர்த்தம். ஃப்ரெஷ் அது இளமையா மாறிச்சுன்னா உள்ள இருக்கிற இளமையை வந்துருச்சுன்னா நீங்க நீண்ட காலம் வாழுவீங்க. அதுதான் விஷயம். அந்த இளமையை தான் உங்களுக்கு தள்ளும். அந்த திருப்பி இளமையா மாறிடும்.
இதுக்கு பேரு மறுகட்டமைப்புன்னு பேரு. என்னது? மறுகட்டமைப்புன்னு பேரு. மறுகட்டமைப்பு. ம். ஐயா, இத புரிஞ்சு லெமன் என்ன பண்ணுது நம்ம சாப்பிடுறது? லெமன். லெமன் வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணும், நாக்குல இருக்கிற அழுக்கத்தை சுத்தம் பண்ணும், நரம்பை தூண்டி விடும், நரம்பை தெளிச்சு நரம்புல இறுக வைக்கும், லோட நாடல இறுக வைக்கும். ஏன்னா எலுமிச்சம்பழம் அதனால குழந்தைகளுக்கு வந்து எலுமிச்சப்பழ சாறு கொடுக்க சொல்லியிருக்கேன். என் பொண்ணு கூட குழந்தைகளுக்கு எலுமிச்சப்பழ சாறு கொடுன்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் ஒரு செட்டு பிறந்த குழந்தைக்கு ஒரு 3 நாள் ஆனதுக்கு அப்புறம் தேன் இருக்கு இல்லைங்களா, தேனோட வசம்பு, தேன் அதே மாதிரி தேனோட ஒரு சொட்டு, தேன்ல ஒரு 2 சொட்டு எடுக்கணும், அதுல ஒரு சொட்டு எலுமிச்சப்பழ சாறு விடணும். அப்படி தொட்டு நல்லா கலக்கி நாக்கில வச்சு விடணும். அப்படியே நல்லா சப்பி சாப்பிடும். நல்லா சப்பி சாப்பிடுச்சுன்னா அந்த காமால கண்ணு மஞ்சளா இருக்கிறது, வெள்ளையா இருக்கிறது, பூளை கட்டுறதுல குறைச்சி போயிடும். தினம் இந்த மாதிரி 4 தடவை கொடுக்கணும். தினம் தடவை 4 தடவை கொடுக்கணும். உதட்டுல அப்படியே நாக்கில் வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். பால் கொடுக்கறப்ப தாய்மார் பால் கொடுக்குறோம் என்ன பண்ணோம்னா மார்பு காம்புல லேசா தேன் வச்சு விடணும். தேன் வச்சு நல்லா சப்பி சாப்பிடும். அந்த பாலையும் குடிக்கும், தண்ணியும் குடி, அந்த தேனையும் சாப்பிடும். அப்ப பாலும் போயிடும். பாலோடு தேன் கலந்தற்றேங்கிறார் வள்ளுவர். அந்த பாலும் தேனும் உள்ள போகும். நாக்குல இருக்கிற வெள்ளை படிவங்கள்லாம் கரைஞ்சி எடுத்துரும். அது அக்கறம் அது ஊத்தல் அதெல்லாம் எடுத்துரும். ஆமா, அதுக்குதான் தேனும் அந்த குடுக்க சொல்லணும். அதுதான் இதுதான். ஆமா, அந்த காலத்து ஆமா லெமன் ஒரு சொட்டு தான் வைக்கணும். ஒரு சொட்டு, இது ஒரு தேன் ஒரு சொட்டு, அது ஒரு சொட்டு, அவ்வளவு. அது வச்சா போதும். அதிகமா கொடுக்க கூடாது, தேவையற்றது அது. அதனால நாக்கு சாப்பி நரம்பு பலம், மூளைக்கு நல்லா வேலை செய்யும். தேனு எலுமிச்சை பழம் ஒரு சொட்டு தான் இருக்கணும். 2 சொட்டு தேனு, 1 செட்டு எலுமிச்சை பழம் தான், ஒரு சொட்டு தான் இருக்கணும். மைக்ரோகிராம் 400 கிராம் இப்படிதான் இருக்கணும். பெருசா ஆகத்தான் பல்லு முளைக்க 1 வருஷம் ஆனதான் என்ன நேரடியா 100 மில்லி 50 மில்லி கொடுக்கலாம். பல்லு முளைக்க ஆரம்பிச்சுட்டாவே நீங்க பழச்சாறு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். பழச்சாறு, பால் இல்லாதவங்க, அது இல்லாதவங்க, இது இல்லன்னு சொல்றவங்க எல்லாம் நீங்க தேனும் எலுமிச்சம்பழ சாறு குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த குழந்தை சுறுசுறுப்பா இருக்கும். சளி பிடிக்கும், அதெல்லாம் எதுவும் வராது. எதுக்கு வருது? அதான் சொல்றேன். பிறந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கொடுத்தா ஒன்னும் ஆகாது இல்லையா? இதெல்லாம் சேர்த்தா லெமன் ஜூஸ் எல்லாம். லெமன் ஜூஸுக்கும் சளிக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுவாங்க சளி பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொன்னாங்க? யார் நிரூபிச்சிருக்காங்க? யாரும் நிரூபிச்சிருக்காங்களா எலுமிச்சம்பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும்? யாரும் நிரூபிச்சிருக்காங்களா? நிரூபிக்கலையா? சொல்லுவாங்க கோல்டு பிடிச்சிருச்சு அதனாலதான் இதை சாப்பிட்டேன் அப்படின்னுவாங்க. அப்புறம் மத்த தின்னதெல்லாம் ஒண்ணும் வரல. எலுமிச்சம்பழம் சாப்பிட்டா அன்னைக்கு மட்டும் தான் வந்துருச்சு. மத்த திங்கிறதெல்லாம் கோல்டாச்சு. நெல்லிக்காய் சாப்பிட்டேன் கோல்டு குடிச்சிருச்சு. பன்னிக்கறி திங்கிறப்ப, ஆட்டுக்கறி திங்கிறப்ப ஒண்ணும் வராதா? அப்பெல்லாம் வராது, அதெல்லாம் வராது. பன்னிக்கறி திங்கிறப்ப, ஆட்டுக்கறி திங்கிறப்ப, கோழிக்கறி திங்கிறப்ப, இட்லி பூரி அதெல்லாம் வராது. தின்னு போட்டு இட்லி தின்னு போட்டு அதெல்லாம் தான் சத்துங்கிறாங்க. கறியெல்லாம் சாப்பிட்டாதான் உடம்பு தெம்பு கிடைக்குமா? அதெல்லாம் சாப்பிட்டாதான். அதான் அந்த 5ஆம் அறிவுல பேசுறவன். என்னது 5ஆம் அறிவுல பேசுறவன் பலம் கிடைக்கும். திங்கிறவன் தாங்க ஆஸ்பத்திரிக்கு போறான். ஆமா, அப்படி திங்களுக்கு அறிவு இருக்கணும் இல்லையா? அது திங்கும் பொழுது அதனால வரக்கூடிய அந்த திங்கிறான் இல்லையா, ஏன் நமக்கு நோய் வருதுன்னு சிந்திக்க வேண்டாமா? ஆமா ஐயா, மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. திங்க தெரிஞ்சவனுக்கு வைத்தியம் பார்க்க தெரிய வேண்டாமான்னு கேக்குறேன். திங்க தெரிஞ்சவனுக்கு வைத்தியம் பார்க்க தெரியணும். திங்க தெரிஞ்சவனுக்கு வைத்தியம் பார்க்க தெரியும். அப்புறம் அது தெரியாம தின்னு போட்டு நோயை குணமாக்கவே முடியாது. வைத்தியம் வந்து உங்களுக்கு கொலகாரனா இருக்கிறான். வைத்தியம் வந்து வைத்தியங்கிட்ட போய் எவனாவது தப்பிச்சிருக்கானா? வைத்தியங்கிட்ட போய் உலகத்துல யாராவது ஒருத்தன் தப்பிச்சிருக்கானா? இல்ல. வைத்தியர்கிட்ட போய் அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல சொல்லும் போது பார்த்தோன்னே உடம்புல சத்து இல்ல, நல்லா கீரை சாப்பிடு, சூப்பு சாப்பிடு, மீன் சாப்பிடு, இப்படிதான் அட்வைஸ் பண்ண. பட்டி போடு, தண்ணி கூட இது எந்த டாக்டர் சொன்னதே இல்லை ஐயா. சொல்ல மாட்டானுங்க, தெரியாது இல்ல அவனுக்கு. பிபி லோவாயிடுச்சுன்னுடுவாங்க. பட்னியா இருந்திருக்க, நீங்க சாப்பிடாம லோவாயிடுச்சு. எதை சாப்பிடாமல் அந்த கேள்வி. எதை திங்காதுன்னு எல்லாம் தின்னுட்டு இருக்கிறான். அப்ப எதை திங்க, அதுதான் கேள்வி. காரணம் அவன் பன்னிக்குட்டிக்கு பிறந்தவன். யாரு? அறிவே இல்லாதவனுங்க. அறிவே இல்லாதவன். அவன் வாய் ருசிக்கு வேலை கொடுக்கறவன். வாய் ருசிக்கு. சரி, அப்படின்னா எந்த டாக்டராவது ஆரோக்கியமா சேர்த்திருக்கானா? எந்த வகையில ஆரோக்கியமா சேர்த்திருக்கானா? எந்த டாக்டர் புற்றுநோய் எல்லாம் சேர்த்திருக்கானா?
டாக்டருக்கே புற்றுநோய் தான் சாகுறேன், டாக்டர் புள்ளையும் புற்றுநோய் சாகுது, டாக்டர் பொண்டாட்டியும் புற்றுநோய் தான் சாகுது. அப்புறம் என்ன? ம். உண்மையே இல்லையா? ஆமா. அப்புறம் எப்படி அவங்களுக்குள்ள அப்ப அறிவே இல்லைன்னு அர்த்தம் என்னது? ம். ஐயா அவங்க மேலயும் தப்பு இல்லையா? அவங்க என்ன படி படிச்சிருக்காங்களோ அதை ஆமா, பத்தி சொல்லிட்டு ஆமா. போறாங்க. அப்புறம் படிச்சுதான் அவங்க சரி, இது பண்றாங்க அப்புறம் எப்படி அவ்வளவுதான். அவனே நோய் வாய்ப்பு அவனுடைய நோயே தீர்க்க முடியாதுன்னு உங்க நோய் எப்படி தீர்ப்பான்? அவங்க மருந்து சாப்பிட மாட்டாங்க ஐயா. மத்தவங்க தானே எழுதி கொடுக்குறாங்க, பேஷண்ட்டுங்கெல்லாம் அவனும் கொடுக்குறாங்க. தானே மருந்து ரைட்டு. இல்ல இல்ல அவங்களும் மருந்து தான் சாப்பிடுறாங்க. இல்ல சில டாக்டர் சாப்பிட மாட்டாங்களாம், உஷாரா இருப்பாங்களாம். அதெல்லாம் பொய்யுங்க. என்னங்க எந்த ஆதாரம் எல்லாம் பேசுறீங்க? அவர் சொல்றாரு பாரு, அவர் மெடிக்கல் லைன்ல இருக்காரு, அவர் சொல்றாரு இல்லையா? ஆஹா. நீங்க கதை விடுறீங்க. சாப்பிடுறாங்க. ஆதாரம் கொடுங்க. நீங்க இந்த டாக்டர் மருந்து சாப்பிட ஒரு லிஸ்ட் கொடுங்க பாக்கலாம். ம், ம். எந்தெந்த சொல்லுங்க. சுப்பிரமணிய டாக்டர், பரமேஸ்வர டாக்டர், சத்தி டாக்டர் பேரை சொல்லி லிஸ்ட் கொடுங்க. அவங்க சாப்பிடுறது சொல்லுங்க, கேட்கலாம், போன் பண்ணி கேட்கலாம். ம். தெரியாதுங்க ஐயா, நம்ம ஆதாரம் சாப்பிடுறது கொடுக்கணும். நம்ம அப்புறம் அவர் சொல்றாரு பாருங்க, அவர் ஒரு நாளைக்கு 1 லட்சம், ஒரு நாளைக்கு 100 பேர்த்த அவர் பாக்குறவர், சாதாரண மருத்துவமனை. அவர் சொல்றாருல எல்லா ஏங்க ஆகாரம் தின்றவன் ட்ரக் தின்னாகணுங்க. ஆகாரம் திங்கிறவன் என்னது? ம். ம். ஆகாரம் திங்கிற எது தின்னாகணும்? ஸ்டீராய்டு போட்டாகணும். ம். அவன் கொடுக்க அவனுடைய சைடு எஃபெக்ட் அழுத்துறதுக்கு மருந்து ஸ்டீராய்டு போட்டு தான் டாக்டர் வருவானுங்க. என்னது? ம். சரி, தொண்டையில கபம் இல்லாத டாக்டர் எவனாச்சும் இருக்கான்னு பாருங்க. ம்ஹும். யாரும் இருக்க மாட்டாங்க. சரி, ஒரு போன் வந்தது, மிஸ் பண்ணிட்டேன். டாக்டர்ஸ் மெடிசின் எடுத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது தானே கேள்வி. ஆமா, நான் சொல்றேன் அதுக்கு பதில். ஏன்னா நான் கம்ப்ளீட்டா ஒரு 5 இயர்ஸ் டாக்டர்ஸ் கூட தான் வேலையே செஞ்சேன் ஹாஸ்பிட்டல்ல. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதிகம் எம்பிபிஎஸ் படிச்சவங்க தான், எம்பிபிஎஸ் எம்டி. சரி, அவங்களோட ஹேபிட் என்னன்னா, அவங்க அலோபதி மெடிசின் மட்டுமே படிச்சுட்டு வந்ததால அவங்க 100% அதை நம்பி அவங்களுமே எந்த டாக்டர் உங்களுக்கு 100 இயர்ஸ் உயிரோடு இருக்காங்க? அவங்க வீட்டுல குழந்தைங்களே பாருங்க பேஷண்டா தான் இருப்பாங்க, வைஃபும் பேஷண்டா தான் இருப்பாங்க. இப்ப ரீசெண்டா ஒருத்தர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்சிசி சென்னை உங்களுக்கு தெரியும். அந்த காலேஜ்ல கவர்மெண்ட் டீன் டைரக்டரா இருந்தவர், கவர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட். அவருக்கு இஎன்டி ஆக்டர் விஜய்க்கு பர்சனல் ஃபேமிலி டாக்டர். அவரு சென்னையில இருக்காரு. அவரோட வைஃப் ரீசெண்டா யூட்ரஸ் கேன்சர்ல இறந்து போயிட்டாங்க. சோ அவங்க வைஃபே அவங்க காப்பாத்த முடியல, அவங்க பிள்ளைங்களே அவங்க காப்பாத்த முடியாது. இதுதான் பவர் ஆஃப் அலோபதி. எதுக்குமே தீர்வே இல்லாத மெடிசின் தான் அது. அவங்களுமே அதிக நாள் டாக்டர்ஸுமே எந்த டாக்டர்ஸ் 100 இயர்ஸ் 120 இயர்ஸ் வாழ்றாங்க? ஒருத்தரும் கிடையாது, யாரும் கிடையாது. அதனாலதான் அலோபதியை விட்டு எல்லா பகுத்தறிவு இருக்கிறவங்க வெளியே வந்துருவாங்க. ஏன்னா மருந்தினால் நோய் குணமாகுதுன்னு மருத்துவ சட்டமே சொல்லுது. மருந்தினால் அதாவது பக்க விளைவை அழுத்தி வைப்பதற்குத்தான் மருந்து பயன்படுகிறது. அதை தான் சொல்றாரு இங்க. 100ஆம் பக்கம் படிக்கிறேன் பாருங்க, 100ஆம் பக்கம் எடுக்கிறேன் பாருங்க. 100ஆம் பக்கம் எடுங்க, 100ஆம் பக்கம் 99 100 எடுங்க. இன்னொன்னு நான் சொல்றேன் சார், நான் ரொம்ப க்ளோஸா கவர்மெண்ட் ஸ்டாஃபும் கூடயே ரொம்ப பழகி இருக்கேன். நான் படிச்சதுமே டாக்டர்ஸ் கூட தான். பிளஸ் நான் ஒர்க் பண்ணதுமே சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல்லையும் நிமான்ஸ்லயும் தான் ஒர்க் பண்ணேன். அவங்களோட வாழ்வியல் நடைமுறை எல்லாம் ரொம்ப பார்த்து வியக்கிற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாரி போய் கிடக்கு நாத்தம், வாய் நாற்றம். ஜஸ்ட் ப்ரொஃபஷனல் டாக்டர் அப்படின்னு ஒரு அங்கீகாரத்தை அவங்களே கொடுத்துக்கிறாங்க. பட் கேரக்டரிஸ்டிக்கா பார்த்தா நானே சொல்லுவேன், ஐ எம் 100% பெட்டர் தென் தெம். அவங்கள காட்ட நம்ம மேலானவங்க, புரியுதா? ஏன்னா அவ்வளோ அருவருப்பானவர். டாக்டர்னா அருவருப்பானவர். டாக்டர்னாவே அது மருத்துவம்னா டர்ட்டி ஜாப்னு பேருங்க. கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. 2 டர்ட்டி ஜாப் உலகத்துல ரொம்ப கேவலமான நாற்றம் பிடிச்ச ஜாப்னா 2 ஜாப் தான். இன்னும் சமையல் பண்றவன் டர்ட்டி ஜாப், மருத்துவம் பண்றவன் டர்ட்டி ஜாப். என்னது டர்ட்டி ஜாப்னு என்ன அர்த்தங்க? டர்ட்டி தான் அருவருப்பானது. நம்ம யாரையுமே தாழ்த்த கூட வேணாம். பட் நான் என் அனுபவத்துல சொல்ல வர்றது என்னன்னா, நம்மள விட ஒன்னும் அது சிறப்பெல்லாம் கிடையாது. நம்ம சொசைட்டில நம்மளா கிரேடு வச்சுக்கிட்டோம். டாக்டர்ஸ் அப்படின்னா ஒரு ஒயிட் காலர் ஜாப், ஹை லெவல் கிரேடு. நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் பர்சனா லாயர் நல்ல நம்ம வி ஆர் கேட்டகரைஸ்ட். நம்மளா அப்படி நினைச்சுக்கிட்டோம். அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரே டிஃபன் பாக்ஸ்ல சாப்பிட்டு ஒன்னா பழகி 10 இயர்ஸ் எனக்கு டாக்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. குறைந்த ஏஜ்ல இருந்து மேல அதிகமா இருக்கிற ஏஜ் வரைக்கும். நத்திங்.
நம்ம அதாவது ஆக்சுவலா நமக்கு இருக்கிற privacy, நமக்கு இருக்கிற சந்தோஷம் எதுவுமே அவங்க எந்த வகையிலுமே சிறந்தவங்க கிடையாதுன்னு எனக்கு தான் தெரியும். ஆமாமா, அவங்களுக்கு சந்தோஷங்கிறது மூஞ்சில பார்க்கவே முடியாது. சந்தோஷங்கிறது இருக்க முடியும். அவங்க என்ன தெரியுமா சார், இப்ப ஆ, நம்ம எப்படி ஒரு டாக்டர்னா ஒரு கிரேடு கொடுத்து ஒரு டைட்டில் கொடுத்து வச்சுடுறோமே, ஆமா அவங்களுமே அந்த மாதிரியே கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்க லைஃப ஒரு கார்னருக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆமா, They don't know பாவம் how to live their life. They don't know how to smile, ஆமா how to சிரிக்க. enjoy. ஆ, ஆ, நான் நீங்க டாக்டர், நான் ப்ரொஃபஷனல் இருக்கணும், நீட்டா அயன் பண்ணு, காலையில 8 மணிக்கு வா, கஞ்சி போட்ட மாதிரி இரு. So without a smile, we are not first of all human. அதையே ஆமா அவங்க ஆமா. மறந்துடுறாங்க. ஏன்னா So ஆ, we are the happiest people. கடவுள் இதுக்கும் மேல பாருங்க நமக்கு நேச்சுரலா எப்படி வாழ்றதுன்னு ஒரு வழி காட்டியிருக்காரு. ம், நம்ம தான் ஹாப்பியஸ்ட். மணி நம்மதான் இஸ் நம்ம நாட் ஹாப்பி திங். இட்ஸ் a ஃபீல், உணர்வு. நம்ம சந்தோஷம் இதுதான் என்ன சொல்றது, ஆ, மதிப்பே இல்லாத விஷயங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அருமை அருமை. அந்த 100ஆம் பக்கம் டாக்டர் ரிச்சர்ட் சாம்ஸ், ரிச்சர்ட் சாம்ஸ் அண்ட் செக் ஸ்டெரின். ஒரு டாக்டர் பேர் வந்து ரிச்சர்ட் சாம்ஸ் எம்டி, இன்னொரு டாக்டர் பேரு செக் ஸ்டெரின்னு பேரு இல்லையா? இந்த 2 பேர் சேர்ந்து ஒரு புத்தகம் எழுதி, உலக புகழ்பெற்ற புத்தகம். அது பேரு ஹீலிங் வித் மைண்ட் பவர், அதாவது மனதை வைத்து சிகிச்சை அளிப்பது எப்படி அப்படின்னு. உலக புகழ்பெற்ற 2 டாக்டர்கள், 2 பேர் அமெரிக்க மருத்துவர்கள். அவங்க ஆராய்ச்சிகள் எழுதுறாங்க. மனதை வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படி ஆரோக்கியத்தை பெறுவது, எதை வைத்துக் கொண்டு? மனதை வைத்துக் கொண்டு. அதுதாங்க. அங்க 100ஆம் பக்கத்தை படிங்க. 99 படிங்க. 99 யார் எடுத்து படிக்கிறீங்க? நீங்களே பரமேஸ்வரி, நீங்களே படிங்க. இல்ல அது பத்மா படிங்க. நான் படிக்கிறேன் சார். 99ஆம் பக்கம் எடுங்க. ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற புத்தகத்தை அப்படி படிங்க. ரிச்சர்ட் சாம்ஸ் எம்டி. ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற புத்தகத்தை ரிச்சர்ட் ஷாம்ஸ் என்பவரும் சக்ஸ் MS PhD என்பவரும் சேர்ந்து எழுதி இருக்கிறார்கள். அதிலிருந்து முக்கிய பகுதிகளை எடுத்து எழுதி அவரோட ஹிப்னாட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் வேற, மனோ ஹிப்னாட்டிக் ஸ்பெஷலிஸ்ட், MS சர்ஜன், புரியுதுங்களா? அப்புறம் ஒருத்தர் MD, MDனா மருந்து கொடுக்கறவங்க, டாக்டர் ஆஃப் மருந்து கையாளுறவர் MD இல்லையா? அதுல MS வேற, ஒருத்தர் MS இருக்காரு, ஹிப்னாட்டிக் ஸ்பெஷலிஸ்ட், உளவியலா எப்படி செய்யறது செய்வாங்க. இவங்கெல்லாம் 2 பேரும் சேர்ந்து கூட்டாக இந்த புத்தகம் எழுதுறாங்க. இப்ப படிங்க. 156 பக்கம். பர்சன் இன்ட்ரஸ்டட் இன் ஹோல். தமிழாக்கம் படிக்கிறேன். உடலோடு உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் கவனத்துடன் பரிசீலித்து உட்கொள்வார்கள். அவை உங்கள் உணவில் முக்கியமான பகுதியாகும். நிறுத்துங்க, இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. யார் புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க, இதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லுங்க. ஐயா, உடல் மேல அக்கறை இருக்கிறவங்க குடிக்கிற நீரை வந்து கண்டிப்பா பக்குவமா சுத்தமான நீரா குடிக்கணும். உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப விரும்புவாங்க. அதே மாதிரி காற்று, முக்கியமா காற்று இல்லாம ஒண்ணு, காற்று தண்ணி, இது 2 வந்து ரொம்ப முக்கியமா பேண்டு உண்மையால அது உள்ள இருக்கிறத புரிஞ்சு சாப்பிடறவங்க தான் உண்மையால மனுஷனுங்க ஐயா. அப்படின்னு யார் சொல்றாங்க? MD டாக்டர், MS டாக்டர் சொல்றாங்க. என்னது? 2 டாக்டர் சொல்றாங்க. இங்க புரியுதுங்களா கீதா? சொல்றது நீங்க எல்லாம் ஆதாரம் எல்லாம் சொல்றீங்க, நாங்கெல்லாம் ஆதாரத்தை வச்சிருக்கிறோம். நீங்க அவன் சாப்பிடுறதுல இப்ப இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இப்படி எல்லாம் ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது. என்னது? ஆதாரத்தை கொடுங்க. நீங்க என்னையே குற்றம் சொல்லுங்க, நான் இப்ப இனியன் குற்றவாளியே ஆதாரத்தை கொடு. ஆதாரம் இல்லாம கற்பனையா பேசக்கூடாது. என்னது? யாரோ அவங்கள மாத்திரையே சாப்பிட மாட்டாங்க, அவங்க மெடிசனே சாப்பிட மாட்டாங்க, தப்பா மண்டையில ஏத்தி விட்டுருக்காங்க. ஏமா சாதாரண உணவு திங்கிறவன் மருந்து தின்னுதாங்க தெரியணும். அந்த நோய் நல்லா அவங்க வந்து ஏன் அவங்க மாத்திரை சாப்பிடுறாங்கன்னு சொல்றேன்னா, அவங்க படிச்சு வர்றதே வந்து அலோபதி மெடிசன் படிச்சு வர்றாங்க. அவங்களுக்கு இயற்கை மருத்துவத்தோட நாலேஜ் இல்ல. அதனால அலோபதியில அவங்க என்ன படிச்சு வராங்களோ, இப்ப ஒரு MBBS டாக்டர் கிட்ட போயிட்டு நீ சாமி கும்பிடுனா அது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கணும்னு அவங்க நம்ப மாட்டாங்க. they believe only what they study. எனக்கு ஒரு உடம்ப பத்தி தெரியும், எனக்கு ஸ்கெலிட்டன் பத்தி தெரியும், எனக்கு பாடி பத்தி தெரியும்னு அவங்க அதை தான் நம்பி மெடிசன் போட்டுக்கிறாங்க. பகுத்தறிவு இல்ல. அலோபதியில எந்த நோய் குணப்படுத்த முடியும்னு எழுதிருக்காங்க.
இன்னொன்னு எம்பிபிஎஸ் பீப்புள் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீட் கோச்சிங் இந்த மாதிரிதான் இருக்காங்க ப்ரொஃபஷனலாவே. சோ அவங்க கூட பழகுற அனுபவத்துல சொல்றேன், அவங்க மைண்ட் செட்டு வந்து சைக்காலஜிக்கலா அவங்களோட மைண்ட் செட்டு வந்து அவங்க அந்த மாதிரி திணிச்சுக்கிறாங்க. இதுதான் எல்லாமே, அந்த சிலபஸ் தான் எல்லாமே அப்படின்னு அவங்களா திணிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்து ஈவன் திங்க் பண்றது கூட கிடையல, ஏன் எதுக்குன்ட்டு அவங்களே பிளைண்டா தான் இருக்காங்க. சரி, அடுத்து கீழே உடலோடு. அப்ப அதனாலதான் நாங்க நீர்பயிற்சி செய்யறோம். உடலோடு உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெற விரும்பும் ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரி இல்லையா, தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் கவனத்துடன் பரிசீலித்து உட்கொள்வார்கள். அவை உங்கள் உணவில் முக்கிய பகுதியாகும். உணவுனா அதாங்கிறாங்க, அதுதான் முக்கிய பகுதி. அதனாலதான் காற்று இருக்கிறதுக்கு போங்க, கிராமத்துக்கு நோக்கி போங்கன்னு சொல்றது. நகரத்துல உட்காந்துட்டு பண்றவன் கக்கூஸ் குழியில் உட்காந்து அவன் ஆராய்ச்சி பண்றான்னு அர்த்தம். நகரத்துல உட்காந்துருந்தா அவன் கக்கூசில் உட்காந்துருக்கான். அந்த கக்கூஸ் அதுதான் மருத்துவம், புரியுதா? நீங்க எந்த மருத்துவமனையாவது காற்றோட்டம் இருக்கிற மருத்துவமனை உலகத்துல கிடையவே கிடையாது. எல்லாம் அடைச்சு போய் நாற்றம் பிடிச்ச மருத்துவமனை தான். என்னது நாற்றம் பிடித்த மருத்துவமனை? காற்றோட்டம்னா வேப்ப மரம் இருக்கணும். நீங்கள பாத்தீங்கன்னா இந்த காசு நோய், டிபி நோய் மருத்துவமனை பாத்தீங்கன்னா 100 ஏக்கரா இருக்கும். பாத்தீங்கன்னா மித்தி மாதிரி ஒரு 20 கட்டடம் தான் இருக்கும், பூரா திறந்து விட்டுருப்பானுங்க. அதுதான் உண்மையாலுமே மருத்துவமனை. இப்ப இருக்கிற மருத்துவமனை எல்லாம் நரக மருத்துவமனை. என்னது சார், ஒரு क्वेश्चन டவுட் கேட்கலாமா? இப்போ வேம்பு அரச மரமும் வந்து சாமியாவே நினைச்சு அந்த கீழே அரச மரத்தை சுத்திட்டு வந்தா குழந்தை பிறக்கும், வேம்பு மரத்தை வந்து இது பண்ணா சாமி மாதிரி அம்மன் மாதிரி நல்லா சொல்றாங்கல்ல. சோ ட்ரெடிஷனலா வாட் இஸ் தி ரீசன் சார் பிஹைண்ட் திஸ்? அது ஒண்ணுமே கிடையாது. காற்றோட்டத்துக்கு நல்ல சுவாசம் நல்லா இருக்கும், சுத்தமான காற்று இருக்கும். சுத்தமான காற்று போனா அந்த உள்ள இருக்கிறது எல்லாத்துக்கும் நல்லது, நுரையீரலுக்கு நல்லது, மூளைக்கு நல்லது, எல்லாம் நல்லது. அதனால அந்த நம்பிக்கையில சொல்றாங்க, அது உண்மைதான். ஆனால் அகத்தூய்மை செய்யலைன்னா எதுவுமே பிரயோஜனம் இல்லை, புரியுதா? அதனால எல்லா மரத்தையும் விட அதுல வந்து ஏதாவது சிறப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாமே காற்று தான். ஆக்சிஜன் அதிகமா இருக்கு. சில மரங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலா ஏதாவது சொல்லலாமே தவிர மொத்தத்தை எல்லாமே காற்று நல்லா தரக்கூடியது தான். சூரிய வெளிச்சி நல்லா உள்வாங்கக்கூடியது, குளிர்ச்சி தரக்கூடியது தான். நல்ல சலசலசன்னு காத்தடிக்குது. எங்க மரம் இருக்குது? ஆரமரம், அரச மரம் எங்க இருக்குது? எல்லாம் ஒழிச்சாச்சு. இப்ப நான் கூட மரமே கிடையாது. ஆலமரம் கிடையாது, அரச மரம் கிடையாது, வேப்ப மரம் தான். ஏதோ பறவைகள் இருக்காட்டு கொஞ்சம் கறகுது. நான் விரைவில் ஆலமரம் வைக்க போறேன். என்ற தோட்டத்துல போய் வலுக்கட்டாயமே ஆலமரம் வைக்க போறேன். ஏன்னா எங்கேயுமே ஆலமரம் செத்து போச்சு எல்லாமே. நான் போய் ஆலமரம் வைக்க போறேன். மழை காலம் வந்தேன்னா பெரிய பெரிய நாத்து வாங்கிட்டு வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அங்கே போய் தண்ணி கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரி, அடுத்தது படிங்க. அடுத்த யோகம் பல ஆயிரம். யோகம் பல ஆயிரம் வருடங்களாக இருந்து வருவது ஆச்சரியமல்ல. இது மனதுக்கும் உடலுக்குமான முழுமையான ஒரு பயிற்சி. உடலுக்கு பயிற்சி கொடுப்பதுடன் மட்டும் நிற்காமல் யோகம் சுய ஆராய்ச்சியையும் பூரண ஓய்வையும் தருகிறது. உடலும் மனமும் கூடிய முழு ஆரோக்கியத்திற்கு இது ஒரு பூரணமான மார்க்கமாக விளங்குகிறது. இதுக்கு அர்த்தம் என்ன சார்? இந்த பரிணாம அறிவியல் பல ஆயிரம் ஆண்டுகளா இருந்து வருது. யோகம் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளா இருந்து வருது. அதாவது உடலும் மனமும் சேர்ந்து ஆரோக்கியவான் 20,000 ஆண்டுக்கு மேல இருக்குது, புரியுங்களா? 8000 ஆண்டு யோகம் இருக்கணும். இவரு திருமூலர் சொல்லுவார், 8000 ஆண்டு யோகம் இருக்கணும். கண்ணார கண்டு கருத்தறிவா எல்லா பல ஆயிரம் ஆண்டுகளா யோகம் இருந்துருக்குன்னு எழுதுறாரு. இவர் எழுதுறாரு. இவர் பாருங்க, பல ஆயிரம் ஆண்டுகளா யோகம் இருந்து வருகிறது. மனிதன் எப்ப தோன்றினாலும் அப்ப இருந்தே யோகம் இருக்கிறது. ஏன்னா உடலும் மனமும் சேர்ந்து செய்கின்ற பயிற்சி தான் யோகம்னு பேரு. உடலும் மனமும் சேர்ந்து இயற்கையை புரிந்து இயற்கையோடு சேர்றதுதான். அதான் 8000 ஆண்டு யோகம் இருக்கணும். கண்ணார கண்டு கருத்தறிவார் இல்லை, கண்ணார கண்டு கருத்தறிவாருக்கு உன்னாடிக்குள்ளே ஒடுக்குவான பாடல் இருக்குது. அப்ப பல ஆயிரம் ஆண்டுகளா யோகம் இருக்குன்னு சொல்றாரு. அதைத்தான் இந்த ரிச்சர்ட் சாம் சொல்றாரு. எப்படி எந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவு வந்தது? அவங்க தான் உலகத்துல எல்லா நூல்களும் தமிழ் இருக்கிற நூல்கள் மொழிபெயர்த்து படிச்சிருக்கோம். இல்லாட்டா தெரியாது. இல்லாட்டா யோகத்தை பத்தி அப்படி எழுதுவாங்க. ஒரு அமெரிக்க டாக்டருக்கு யோகத்துக்கு என்ன சம்பந்தம்? மனதை பத்தி எழுதுறான் பாருங்களேன், அப்படியே எழுதுறாங்க. சார், ரீசெண்டா ஒரு டாக்டர் ஜோ டிஸ்பென்சான்னு தி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு புக்கு இல்ல
அந்த புக் இல்ல, ஒரு டாக்டர் ஜோ டிஸ்பென்சர் வேற புக். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஓம்ங்கிற அந்த சாண்டிங் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காரு. இந்தியால தமிழ் புக்ல இருக்கிற ஓம் தான் இது, இந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரம். அதை ஏன் பிரணவ மந்திரம்னு சொல்றேன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணி அந்த ஒலி எத்தனை மெகா ஹெர்ட்ஸ்ல எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கே போட்டிருக்காங்க சார். இருக்கும். அதுதான் வந்து ஆ ஊ இம், இந்த ஆ ஊ இம் சொல்றது அதுதான். அதுக்கு தான் உயிரெழுத்து 12ஐயும் மெய் எழுத்து 18ஐயும் நீங்க மாடி மேல இருந்து நீங்க சொல்லி பாருங்க, எல்லா சக்தி வரும். அந்த ஆற்றல் அது உடம்பு அதிர்கின்ற பொழுது அதை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, ஒத்ததிர்வுன்பாங்க. ஒத்ததிர்வு அப்படியே அதிர்றப்ப எல்லாம் கிருன்னு அதிர்றப்போ அருமையா இருக்கும். அந்த காலையில அதிகாலையில போய் மேல மாடியில இருந்து சொல்லி பாருங்க, நல்லா இருக்கும். அப்ப சொல்ல காற்று நல்லா இருக்கும், இதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் யோகிகள் அப்படிலாம் செய்ய சொல்லல, புரியுதா? பயிற்சியாளர்களுக்கு சொல்லாம ஏதோ காசு சம்பாதிக்கு பணம் சம்பாதிக்க சொல்லாமே தவிர அதெல்லாம் ஒண்ணுமே எந்த பிரயோஜனம் இல்லை. அகத்தூய்மை செய்து விட்டால் அனைத்தும் உள்ள அடங்கிவிடும். பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இந்த 7ஆம் அறிவை பெற்று உடம்புல உணவு பாதையில் எங்கேயும் உணவு கழிவுகளே இருக்கக்கூடாது அப்படின்னு எவ்வளோ சக்தி உள்ள போகணும். அப்ப எவ்வளவு தூய்மையா இருந்தா தான் இந்த கண்ணெல்லாம் திறக்கும். மேல இருக்கிற தோல் இருக்கிற கண்ணெல்லாம் திறந்து உறிஞ்ச ஆரம்பிக்கும். மேலேயே ஒட்டிட்டு இருக்குதுங்க எல்லாம். எங்க உறிஞ்சுதுன்னா என்ன, எங்க இருந்து என்ன குழாய் போட்டு உறிஞ்சுதான்னு கேக்குறேன். என்னது அது அப்படியே உறிஞ்சு. நம்ம கோடிக்கணக்கான கண்ணு ஓட்டை இருக்குது, அது செங்கல் மாதிரி உறிஞ்சுக்க. எப்படி செங்கல் இருக்கு, செங்கல் மேல தண்ணி பட்டணும் என்ன ஆகுது, என்ன ஆகுது, உறிஞ்சுக்குது. பஞ்சு இருக்கு, பஞ்சு மேல தண்ணு பட்டா உறிஞ்சுக்கு. நல்ல மழை பெய்யறப்ப பாருங்க பஞ்சு ஈரமா இருக்கும். நல்ல மழை பெய்யற பாருங்க செங்கல் வந்து தானாவே ஈரத்தை உறிஞ்ச ஆரம்பிக்கும். காத்துல ஈரப்பதம் தான் செங்கல் ஈரமா இருக்கும், புரியுதா? அப்ப வேகமா உறிஞ்ச. அதே மாதிரிதான் சுத்தமாக இந்த உணவு பாதை சுத்தமா இருந்தா தான் இந்த தோலெல்லாம் திறக்க ஆரம்பிக்கும், திறந்து உறிஞ்ச ஆரம்பிக்கும். அப்ப அந்த உறிஞ்சத சக்தி வந்துகிட்டே இருக்கும். அந்த அது கண்ணுக்கு தெரியாத நைட்ரஜன் கண்ணுக்கு தெரியாத புரோட்டீனா மாறிடும். நேரடியா புரோட்டீன்ங்கிறது ஜீரணமாகாததுக்கு பேரு புரோட்டீன் பேரு. என்னது? ஜீரணமாகாது. முட்டை ஜீரணமாகாது, இறைச்சி ஜீரணமாகாது, முட்டை ஜீரணமாக அதுக்கெல்லாம் அதுக்கான இறப்பேர், அதுக்கான சுரப்பியே கிடையாது. என்ஜைமே இல்லை. என்ஜைம்னா நொதி, அதாவது நொதித்து அழுக வச்சு அந்த தன்மை நம்மகிட்ட கிடையாது. அந்த ஜீரண நீருக்கு அந்த சக்தி கிடையாது. முதலைக்கு மட்டும்தான் அவ்வளவு கொடூர சக்தி இருக்கு. முதலை அந்த முதலைக்கு ஒரு தகரத்தை வீசினா கூட சாப்பிட்டுட்டு முழுங்கிட்டு அதை கரைச்சி வெளியெடுத்துற அளவுக்கு உள்ள அவ்வளவு கொடூர அந்த ஜீரண நீர் இருக்கு. அதே ஜீரணத்தை நம்மகிட்ட இருக்குது. ஆனா அதை விட பல ஆயிரம் மடங்கு வீரியம் குறைவாக இருக்கிறது. பல ஆயிரம் மடங்கு அந்த முதலைக்கு அவ்வளவு இருக்கு. அது நாக்கே கிடையாது, அதுக்கு நாக்கு கிடையாது, பல்லு அசைப்பட முடியாது, எதுவுமே அது கிடையாது. புட்டிச்சு இழுத்துச்சுன்னா அப்படியே மண்ணோட அப்படியே முழுங்கிடும். நாம முழுங்கினா என்ன ஆகும்? அதுதான் நம்ம வேக வைத்து சாப்பிட்றோம். எதுக்குதுன்னா இந்த காய்கறி ஏன் இப்ப இதுல வித்தியாசம் இருக்குது. நான் வெங்கடேசன் கண்டுபிடிச்சது காய்கறி வேக வைத்து அது எளிதில் செரித்து வேகமாக விஷத்தை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக வேக வைத்த காய்கறி. இதுதான் ரகசியம், வேற ஒண்ணுமே கிடையாது. என்னது? அதுக்குதான் நீங்க பச்சை காய்கறி நான் சொல்றதே இல்லை, ஏதோ ஒரு நாளைக்கு சாப்பிடுதுன்னு சொல்லுவேன். நீங்க சொன்ன பாருங்க, பேரிச்சம்பழத்தை பேரிச்சம்பழ வேர்கள் இப்படி சாப்பிடலாம். இப்ப நீங்களாம் ஏதாவது வேலை செய்யறப்போ பேரிச்சம்பழத்தை 100 கிராம் எடுக்கணும், நாட்டு சர்க்கரையை ஒரு 100 கிராம் எடுக்கணும், வேர்க்கடலை ஒரு 100 கிராம் எடுக்கணும். வேர்க்கடலையும் நாட்டு சர்க்கரையும் முதல்ல அரைச்சிடணும். அரைச்சி பொடி ஆயிரும். அதோட பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்சியில் அப்படி அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா போதுன்னு உருண்டை ஆயிரும். அந்த உருண்டையே போது உங்களுக்கு எல்லா பசி தாகத்தை எல்லாம் அடக்கியே போடும். நீங்க அப்படி வர்றப்போ காலையிலேருந்து செய்யறீங்க, அப்படி தாங்க முடியாத நேரத்துல கரெக்டா 2 உருண்டை எடுத்து அடிச்சிட்டீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் பசியே வராது, தண்ணி மட்டும் குடிச்சிட்டே வரலாம். ஆமா, பாண்டிச்சேரியில மட்டும் 26 பேர்த்துக்கு செஞ்சு கொடுத்தேன். ஒரு நாளைக்கு நம்ம அப்படி விரும்ப ஒரு நாளைக்கு பாண்டிச்சேரியிலேயே வகுப்புகள் எல்லாரும் சேர்ந்த 1 நாள் 2 நாள் வகுப்பு எடுக்கலாம். அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம், அதெல்லாம் செய்யலாம். அதுக்கு இன்டர்நெட் வந்துருச்சு இல்லை, அங்கே வந்தது எனக்கு தலைவலி கருமம் பிடிச்சி சத்தம் போட்டு எவனாலாகிறது கட்டுப்பாக நமக்கு. இப்பெல்லாம் அதெல்லாம் பிடிக்கிறது இல்லை எனக்கு. அதெல்லாம் இதுவே எனக்கு அதிக நேரம், இதுக்கே எனக்கு நேரம் பத்துறது இல்லை. அதெல்லாம் போனால் உயிரே போயிடும், கத்துன்னு கறங்க. காலையில் 6 மணில எழுந்திரிச்சு சாயங்காலம் 8:15 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் தொடர்ந்து நான் பேசிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு எங்கிருந்து சக்தி வருது? வகுப்பெல்லாம் மரண காய்ச்சல் எனக்கு. இதுக்கு
அவங்களுக்குள்ள எல்லா குணம் அது ஒண்ணு. ஐயா இந்த காலை 4 to 5ன்னு ஒரு இதுல ப்ரோக்ராம்ல 1.5 மணி நேரமா 1 மணி நேரம் பேசிட்டீங்க ஐயா. ரொம்ப ரசிச்சு கேட்டேங்க அதை. அதேதான். அழைக்கிறான் சுகுமாரன் ஏதோ ஒண்ணு, அதுல வந்து 1.5 மணி நேரம் 10 பேர் இருக்க பேசுனீங்க. சூப்பரா எல்லா விஷயம் சொல்லிட்டீங்க. அது வேற ஒண்ணு விஷயமா எல்லா விஷயம் சொல்லிட்டீங்க அதுல. ஒரு வெள்ளை பனியன் போட்டு வெள்ளை துண்டு போட்டு பேசுவேன். அழைக்கிறான் சுகுமாரன். அவன் பேரு அழைக்கிறான் பரந்தாமன். அழைக்கிறான் மாதவன் அந்த வீடியோ. அழைக்கிறான் மாதவன் நல்லா செஞ்சான். அந்த பையன் நல்லா செஞ்சான். நல்லா அழைக்கிறான் மாதவன் சென்னைக்கு போயிருந்த பொழுது கூப்பிட்டு பேசினேன். ரெண்டு போட்டு ஒண்ணு வந்து நேரடியா ஒண்ணு பதிவு பண்ணி ஒண்ணு போட்டான். ரெண்டாவது யூடியூப்ல நேரடியா சம்பளம் 2 வீடியோ அழைக்கிறான் மாதவன். அதுல எல்லாமே நான் சொல்லிட்டு இந்த புத்தகத்தை அவனுக்கு கொடுத்துருப்பேன். அன்பளிப்பா கொடுத்துருப்பேன். அதையும் வாங்கியிருப்பான். சரி, அடுத்தது படிங்கம்மா. யோகா இதோட நிறைய செய்யலாம். நேரமாச்சு. 3 வழிகளில் உதவி செய்கிறது. முதலாவதாக மிக உயர்ந்த உடல் நலத்தை அது தருகிறது. இரண்டாவதாக ஆழ்ந்த மன ரீதியான ஓய்வை அது தருகிறது. மூன்றாவதாக யோகம் ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டிருந்தால் அண்டவெளியுடன் அதிக தொடர்பு கொள்ள நமக்கு உதவுகிறது. இவ்வாறு 3 வகைகளிலும் நம்மை முன்னேற்றும் யோக பயிற்சி நம் வாழ்வில் ஒரு ரத்தினத்திற்கு சமமாகும். நல்லா இன்னொருக்க படிங்க. யாருக்கு புரியுதுன்னு பாருங்க. இன்னொருக்க படிங்க. யோகம் 3 வழிகளில் உதவி செய்கிறது. 3 வழிகளில் உதவுகிறது. முதலாவதாக உயர்ந்த உடல் நலத்தை அது தருகிறது. இரண்டாவதாக ஆழ்ந்த மன ரீதியான ஓய்வை அது தருகிறது. மூன்றாவதாக யோகம் ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டிருந்தால் அந்த வெளியுடன் அதிக தொடர்பு கொள்ள நமக்கு உதவுகிறது. இவ்வாறு 3 வகைகளிலும் நம்மை முன்னேற்றும் யோக பயிற்சி நம் வாழ்வில் ஒரு ரத்தனத்திற்கு சமமாகும். என்ன புரிஞ்சிருக்கிறீங்க சொல்லுங்க. யாராரு புரிஞ்சிருக்கிறீங்க? கீதா இருக்கீங்களா? கீதா இருக்கிறீங்களா? நல்ல ஐயா யோகம் 3 வழி செய்த ஐயா. முதல்ல வந்து உயர்ந்த உடல் நலத்தை தருது ஐயா. ரெண்டாவது ஆழ்ந்த மன ரீதியான ஓய்வு. அது ரொம்ப உண்மையாலுமே இது பண்ணும்போது உடம்பு ரொம்ப அப்படியே அமைதியா இருக்குது ஐயா. அண்டை வெளிக்கு தொடர்பு உள்ளுக்குள்ள வந்து ஏதோ ஒண்ணு ஏதோ அமைதியா இருக்குது. உள்ள ஏதோ இருக்கிற மாதிரியோ ஏதோ நிறைய உள்ளுணர்வு நிறைய செய்யுது ஐயா. அதேதான். பரமேஸ்வரி என்ன இந்த சொல்றது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க பரமேஸ்வரி? ஐயா என்ன புரிஞ்சுட்டீங்க? 3 வழிகள் உதவி செய்கிறது. அது உங்களுக்கு 3 வழிகள் உதவி செய்கிறதுன்னு சொல்லுது. என்ன புரிஞ்சுட்டீங்க அதையா? அது திருப்பி படிச்சு பாருங்க. என்ன சொல்லுது அதுல? உயர்ந்த உடல் நலத்தை தருகிறது. ஆழ்ந்த மன ரீதியான ஓய்வு தருகிறது. மூன்றாவது யோக ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டிருப்பதால் அந்த வெளியுடன் அதிக தொடர்பு கொள்ள நமக்கு உதவுகிறது. அது புரியுதான்னு கேக்குறேன். அப்ப அந்த நிலையில அதுதான். இவ்வாறு 3 வகையில நம்மை முன்னேற்றத்திற்கு யோக பயிற்சி நம் வாழ்வில் ஒரு ரத்தனத்திற்கு சமமாகும். அதுதான். இதை யார் எழுதுறாங்க? வெள்ளைக்காரன் அமெரிக்க வெள்ளைக்காரன் எழுதுறாங்க. அமெரிக்க வெள்ளைக்காரர்கள் எழுதுகிறார்கள். நான் எழுதல, வெங்கடேசன் எழுதல. புரியுதா? அமெரிக்கா வெள்ளைக்காரர்கள் எழுதுறார்கள். ஒரு எம்டி டாக்டரும் எம்எஸ் டாக்டரும் எழுதுறாங்கன்னா எவ்வளவு ஆழமா சிந்திச்சிருப்பாங்க. சாதாரண விஷயமா? எப்படி நம்ம இதுல எவ்வளவாச்சும் இந்தியாவில ஒரு பயலாவது பேசியிருப்பானே தெரியாதுங்க. எல்லாம் மாட்டு மூத்திரம் முடியும். புரியுதா? சரி. அப்ப இது ஏதாவது புரியுது? சந்தேகம் இருக்க பரமேஸ்வரி இதுல? ஐயா எந்த வகையில முன்னேறுது? உடல் மிகப்பெரிய ஆரோக்கியம் தருகிறது. மனம் மிகப்பெரிய ஆரோக்கியம் தருகிறது. ஆத்மாவோடு தொடர்பு வைத்துக் கொள்வதால் அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறது. அண்டத்திலிருந்து அந்த அண்டவெளி ஒண்ணு இல்லைங்க. உயிர் அங்கதான் போய் சேருது. என்னது? நீங்க எங்க இருந்து வந்தீங்க தெரியுமா? அண்டத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. எங்க இருந்து? திருப்பி எங்க போறீங்க? அண்டத்துக்கே போறீங்க. அது இந்த வாடகை வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறீங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அது வந்து இந்த மானங்கட்ட பசி கொடுத்து நம்ம தற்கொலை பண்ண வைக்குது. பசி என்பது நம்மளை சாவடிக்கிறதுக்காக பரிணாமத்தில் கொடுத்தது. அதை தப்பிப்பதற்கு தான் பகுத்தறிவு கொடுத்தது. அது மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தும். அது 15 வயசு ஆகணும். என்னது? அவங்களுக்கு தான் அதெல்லாம் சொல்றான். அதனாலதான் அகத்தூய்மை தேவை. அதனால அகத்தூய்மை எப்பொழுது தொடங்கணும்? எப்பொழுது ஒரு குழந்தை தாய்ப்பாலை நிறுத்துகிறதோ, எப்ப பல்லு முளைக்கிறதோ அப்பிருந்து வேக வைத்த பழங்கள், வேக வைத்த காய்கறிகள், வேக வைத்த கீரைகள், கடைஞ்சு குடைஞ்சு பழச்சாறு உடனே பழச்சாறு கொடுக்க சொல்றாரு. அர்னால்டு சொல்றாரு, பல்லு முளைத்தவர்கள் உடனே பழச்சாறு கொடுங்க, எலுமிச்சம்பழத்தை சாத்தை புடிச்சு கொடுங்க, ஆரஞ்சு பழச்சாத்தை புடிச்சு கொடுங்க. இந்த மாதிரி சிட்ரஸ்ன்னு சொல்றாரு. எலுமிச்சம்பழ வகைத்தை சேர்த்து தேன் கலந்து கொடுங்க, நாட்டு சக்கரை கொடுங்க,
கலந்து கொடுங்க, முதலில் பழச்சாறு கொடுங்கன்னு சொல்றாரு. இதை விட எப்படி சொல்ல முடியும்? அப்படியே கொடுக்குறேன், கொல்லி கட்டிட்டு வாயில வச்சு திணிக்கிறோம். புரியுதா? என்ன பண்றது, எல்லாரும் அப்படித்தான். நாம் இப்ப எல்லாரும் எப்படி எங்க யாருக்கும் தெரியாது. இந்த காய்ச்சலுங்கிற ஒரு பொம்பளை தான் என் குழந்தைகளை இயற்கை உணவு வளர்க்குன்னு சொல்லி எவ்வளவு ஒரு டாக்டரு, எத்தனையோ டாக்டர் இருக்கிறாங்க. ஒருத்தர் அந்த டாக்டர் விட்டு சொல்லுங்க, பரதேசியம் மருந்து கொடுக்குறவங்க தான் எனக்கு என்ன அறிவு இருக்க போகுது? அறிவே இல்லாத ஜென்மங்கள் சொல்ல அந்த மருந்து கொடுக்குறவங்க தான். ஒருத்தனு கூட பகுத்தறி வேலை செய்யறது இல்லை. பசினா எதுக்கு, ருசினா எதுக்கு, ஏன் சாகிறோம், ஏன் போறோம், ஒரு அறிவும் இல்லாதவனுக்கு தான் விடுதலை. புரியுதா? என்ன பண்ணி தொலைகிறதுங்க நாம அந்த மாதிரி ஒரு ஐயா ஐயா இன்னைக்கு எங்க இடத்துல நர்ஸ் ஒருத்தவங்க பேசுனாங்க. இது மாதிரி என்ன பிரதர் டெய்லி பட்டினி இருக்கிறீங்க, ஏதோ சாப்பிடுறீங்க போறீங்க, இதுதான் சாதிக்க போயிட்டு கேட்டாங்க. சாவாம இருக்குதாம இதை பண்ண போறேன்னு சொன்ன ஒரு என்ன சாவாம இருக்குன்னா சாதிக்க போய் நல்லா தின்ட்டு தான் நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிட்டு வான்னு சொல்லியிருக்காங்கன்னாங்க. சரிங்கம்மா அப்படியே இருந்து செத்து போயிடுங்கம்மான்ட்டு ஐயா. அவ்வளவுதான், அப்படியே இருந்து சாகுங்க வேண்டியதுதான். அப்ப இனிமேல் என்னன்னா, ஆமா இந்த மாதிரி நோயற்ற வாழ்வு வாழ்றத குறைவற்ற செல்வம், நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். நீ என்ன பண்றீங்க, நீங்க நோயோட வாழ்றீங்க, அதான் வித்தியாசம். நீ நோயோட வாழ்றீங்க, நான் நோய் இல்லாம வாழ்றேன், அவ்வளவுதான் வித்தியாசம். அவங்க சொல்றாங்க வாழ்றது ஒரு வாழ்க்கை, ஆசைப்பட்டதை அனுபவிச்சு போக வேண்டியதான். அது கரெக்ட் தான். அது என்ன சொல்றாங்கன்னா, ஆசைப்பட்டதை சாப்பிட்டு நோய் சாக வேண்டும், அதுதான் கூடுதலா சேர்த்தணும். ஆசைப்பட்டு சாப்பிடுங்க, நோய் சாகுங்க. புரியுதா? கடைசியில வலியும் வேதனையும் தாய் அனுபவிச்சுட்டு சாவறோம். இப்ப புரியுதா? அவர் கரெக்டா அடிச்சிருக்காரு. என்ன, நீங்க ஆசைப்பட்டு சாப்பிடுங்க, நோய் சாகுங்க. எப்படி? ஆமையா, இப்ப நான் எழுதுறேங்க, நான் தைரியமா சொல்ல, ஆசைப்பட்டது தின்னுங்க, நோய் சாவுங்க. சரியா போச்சா? ஆமையா. நீங்க மட்டும் சாகாம என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க. எங்க வீட்டுல என்ன சொல்றாங்க, அன்னைக்கு கேட்டாங்க, நான் ஃபாஸ்டிங் சொன்னேன். இது என்னது, சிட்டுக்குருவி புறா காக்கா கூட சாப்பாடு தேடி அலையுது, நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, இதுக்குதான் இவ்வளவு நான் படிக்க வச்சாங்களா, படிச்ச முட்டாள் நீதான் சொல்லிட்டு போறாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? அப்போ நாம் இயற்கை உணர்வு, அது அவங்களுக்கு தெரியாது இல்லம்மா. இந்த பாடம் தெரியாது, இந்த பகுத்தறிவு தெரியாது, இந்த அறிவு தெரியாது. என்னது, எதுவுமே தெரியாதவங்க நமக்கு எதுக்கு? எதுவுமே தெரியாதவங்க நம்மளை பத்தி எப்படி கமெண்ட் பண்ண முடியும்? நம்மளை பத்தி எதுவுமே தெரியாது இல்லையா? நீங்க என்ன படி நம்ம சுய இல்ல, ஒண்ணே நம்ம ஃபர்ஸ்ட் தைரியம் வேணும், உணவை தவிர்த்து வாழ்றதுக்கு தெளிவு வேணும். ரெண்டாவது சுய ஒழுக்கம் வேணும். நம்ம இதை தெரிஞ்சாலும் நம்ம தைரியமா அதை எதிர்கொண்டு ஃபாலோ பண்றதுக்கு சுய கட்டுப்பாடு ஒழுக்கம் வேணும். மூணாவது, இந்த மாதிரி யாராவது நம்மள டிஸ்டர்ப் பண்ணி ட்ரிகர் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம காப்பாத்திக்கணும். ஆமா, ஆகையினாலதான் சொல்றேன், தனிமையில செய்ய வேணும், யாரோட தொடர்பு வச்சுக்காதீங்கன்னு சொல்றது. புரியுதா? யாரையும் வீட்டுக்கு விட்டுறாதீங்க, யாரையும். இனிமேல் உள்ள யாரோட தொடர்பு வச்சுக்கணும், நீங்க இயற்கையோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு செகண்ட்ல கொலாப்ஸ் பண்ணி விட்டுறாங்க சார், பில்டிங்க தள்ளி விடுற மாதிரி. ஏன்னா ஏன்னா அவர்கள் அறியாதவர்கள், முட்டாள்கள். அறியாதவர்களையும் முட்டாள்களையும் நாம் மன்னித்து விடுவோம், அப்படிதான் சொல்றாங்க. அறியாதவர்களையும் முட்டாள்களையும். நீங்க என்னை எவனா சொல்ல சொல்லுங்களா பாக்கலாம். 25 வருஷம் எங்க வீட்டுக்கு நீ பாத்துட்டு, உலகமே நீ பாத்துட்டு தான் இருக்கு. என்னை எவனா சொல்ல சொல்லுங்களா பாக்கலாம். ஐயா நீங்க தான் கேவலமா திட்டுறீங்க சார். ஐயா கொஞ்சம் கூட பயம் இல்லாம எல்லாரையும் திட்டுறீங்க ஐயா. அது வாட்ஸ்அப் உலகம் ஃபுல்லா பாக்குறாங்க. நீங்க இவ்வளவு திட்டுறது எனக்கே பயமா இருக்கு இப்படி பேசுறது எனக்கு. நாங்களும் பேசிருக்கோம், எங்க உருவமா வருது போட்டோலாம், எங்களை யாரா திட்டுறாங்களோ தெரியல. ஆமா, எத்திக்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டோம். அதனாலதான் கையில பேசுறேன். இந்த கையில மானம் இல்ல, வெக்கம் இல்ல, சூடு இல்ல, சொரணை இல்லைன்னா இந்த பகுத்து நாம 7ஆம் அறிவை பேசுகின்ற பொழுது நான் என் மாணவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தாக வேண்டும். என்னது, 7ஆம் அறிவை பேசுகின்ற பொழுது நான் யாருக்கு எச்சரிக்கை கொடுத்தாகணும்? மாணவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு தான் நான் சொல்றேன். தப்பு போயிடாதீங்க அப்படின்னு சொல்றேன். என்னது, என்னுடைய மாணவனுக்கு என்ன பண்றேன், எச்சரிக்கை கொடுக்கிறேன். என்னது, எச்சரிக்கை. ஆமா, எச்சரிக்கை கொடுக்கறப்ப எல்லாத்தையும் அவன் பண்ற கீழ்த்தனமா அறிவு இல்லாதவன, அப்படி அறிவு இல்லாதவன் தான் சொல்லணும். அறிவு இல்லாதவன நானும் அப்படித்தான் இருந்தவன். நானும் ஏன்னா இது முழுக்க அகத்தூய்மை, அதாவது அழுக்கு தூய்மை. இது முழுக்க அழுக்குக்கு எதிரானது. என்னது, அழுக்குக்கு எதிரானது. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தூய்மைக்கு அவங்க எதிரானவங்க. தூய்மைக்கு யார் உங்களுக்கு அறிவுரை சொல்றாங்களோ அவங்க தூய்மைக்கு எதிரானவங்க. நீங்க என்ன நினைக்கணும், அவங்க
அவன் வந்து என்ன பண்ண, தூய்மைக்கு எதிரானவன் அர்த்தம். தூய்மைக்கு எதிரானவன். நீங்க அழுக்குக்கு எதிரானவன். நீங்க அழுக்கத்துக்கு எதிரானவன், அவன் தூய்மைக்கு எதிரானவன். இப்படி புரிஞ்சுக்குங்க. ஆமாய்யா. நான் சொல்றது சரியா? சரிங்க, எண்ணெயே பார்த்துட்டு உண்மை அப்படிதாங்க உண்மை சொல்றாங்க. என்ன உண்மையா எலும்பும் 100க்கு தோலுமா 100 இருக்க உண்மையா. கேக்குறாங்க என்னையும். ஏன் அவங்கள வீட்டுக்கு எலும்பா விடுறீங்க? இருக்கிற ஏன் அவர்களெல்லாம் வீட்டுக்கு விடுறீங்கன்னு கேக்குறேன். நான் கண்டுக்கிறதே இல்ல ஐயா. எப்பத்துல இருந்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு இருங்க. எல்லாமே என்ன ஏன் தெரியுமா? திசை திரும்புது? வகுப்பு வந்து திசை திரும்புது. நான் டக்குன்னு முடிக்க போறேன். வகுப்பு தேவையில்லாம போயிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்குமே பதில் என்ன தெரியுமா? நமக்கு எல்லாம் நம்ம குரூப்ல இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு 3 to 6 மாசம் டைம். ம். நம்ம ஹெல்த் இஷ்யூல இருந்து ரெக்கவரி ஆகுறோம். நம்ம ரிசல்ட்ல நம்ம யாருன்னு காட்ட போறோம். அவ்வளவுதான். ஆமா அவ்வளவுதான். ஆமா. கண்டிப்பா எல்லாரும் ஜெயிக்கிறோம் கண்டிப்பா ஜெயிப்போம். ஆ. ஏங்க இது இயற்கைங்க. இது இயற்கை. 7ஆம் அறிவு கோடியில ஒருத்தன் தான் செய்ய முடியும். யாரு? ம். கோடியில. ம். ஆமா, அப்புறம் நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க, முட்டாளுகளை பேசிட்டு இருக்கீங்க. நானும் முட்டாள, நீங்களும் முட்டாள். நோய் வந்து நீங்க முட்டாள் தானே? ம். நீங்க பெரிய அறிவாளின்னு சொல்றீங்க. நோய் வந்திருக்குல்ல, உன்ன மாதிரி தானே அவனும் இருக்கிறான். அவங்ககிட்ட இருந்து வந்தவன், இவங்க முட்டாள்கிட்ட இருந்து பாருங்க வந்தவன் தானே நீங்களுமே. ஐயா. ஐயா பத்மான்றவங்க பாருங்க எவ்வளவு தைரியமா டாக்டருங்களை இருந்து அவங்க நம்ம மருத்துவத்துக்கு வந்திருக்காங்க பாருங்க ஐயா. ம். அதுவே ஆச்சரியம் இல்லையா ஐயா அவங்க வந்தது? ஆ, எல்லாம் புரிஞ்சுட்டு வந்திருக்காங்க பாருங்க ஐயா அவங்க. அவங்களுக்கு விடல. உங்களை மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆமா. பிரச்சனைங்க. உங்களை மாதிரி. அதான் ஐயா. ஆமா, அதுக்கும் மன தைரியம் வரணும் ஐயா, இந்த இதுக்கு வர்றதுக்கு, பயிற்சிக்கு வர்றதுக்கு. சரி, நிறைவு செய்யறேன். ம். நேரமாச்சு. ஆ. சரி, நீங்க சரிங்க நாளைக்கு ஐயா. படிக்கிறப்ப இது படிச்சுட்டு வாங்க. இந்த 1ஆம் ம். பாடத்தை நம்ம தாண்டவே இல்லை. நாளைக்கு காலையில நான் ம். 7 to 7:30 நாம இந்த 1ஆம் பாடத்தை மறுபடியும் படிக்கலாம். இந்த இப்ப நான் படிச்ச 100ஆம் பாடத்தை நல்லா படிங்க. 99 100 நல்லா படிங்க. 99 100 சரிங்க ஐயா. நல்லா படிங்க. ஆ காலையில நல்லா அதை பத்தி படிக்கிறேன். பேசுவோம். நன்றி.